கார் ரேஸில் பிஸியாக வலம் வருகிறார் நடிகர் அஜித் குமார். கடந்த ஆண்டு அஜித் குமார் ரேசிங் என்ற பெயரில் புதிய நிறுவனத்தை தொடங்கியவர் துபாயில் நடக்கும் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த வாரம் துபாய்க்கு சென்ற அஜித் குமார் கார் ரேஸ் பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதியன்று பயிற்சியின் போது அஜித் குமார் ஓட்டி சென்ற கார் திடீரென விபத்துக்குள்ளானது. விபத்தில் லேசான காயமடைந்த அஜித் குமார் மறுநாளே மீண்டும் பயிற்சியில் ஈடுபட்டார். இதற்கிடையே ஜனவரி 11ஆம் தேதி துபாயில் நடைபெற்ற போட்டியின் போது அஜித் குமாரை கண்ட தமிழ் ரசிகர்கள் படு உற்சாகமடைந்தனர். தனக்கு சொந்தமாக அணியை வைத்திருந்தாலும் அணியின் நலன் கருதி பந்தயத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்திருந்தார். ஆனால் மற்றொரு அணியின் சார்பாக ரேசராக பங்கேற்பார் என்ற அறிவிப்பு வெளியானதில் இருந்தே ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சி எல்லை கடந்தது. இந்நிலையில் 24 ஹார்ஸ் சீரிஸ் கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட அஜித் குமார் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது ரசிகர்களின் அளவில்லாத அன்பை மிகவும் நேசிக்கிறேன் என்று கூறினார். I love them unconditionally. Yeah. It's amazing. I don't know if you would you like to say something to your fans in Tamil for both the பயிற்சிகள் முடிந்த நிலையில் ஜனவரி 12ஆம் தேதியன்று நடந்த பந்தயத்தில் 911 GT3 பிரிவில் அஜித் குமாரின் அணி 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. ஒட்டுமொத்த பந்தயத்திலும் சேர்த்து அஜித் குமாரின் அணி 23வது இடத்தை பிடித்துள்ளது. 24 ஹார்ஸ் சீரிஸ் என்பது தொடர்ச்சியாக 24 மணி நேரம் காரை ஓட்ட வேண்டும். ஒரு அணியில் 3 அல்லது 4 ஓட்டுநர்கள் இருந்தால் அவர்களுக்கு நேரம் பகிர்ந்தளிக்கப்படும். அதாவது ஒருவருக்கு 6 மணி நேரம் என்ற கணக்கில் 24 மணி நேரமும் காரை ஓட்ட வேண்டும். ஆக எப்படியாயினும் ஒருவர் பந்தய காரை 6 மணி நேரத்திற்கு மேலாக ஓட்ட வேண்டும். இதுவரை ஏராளமான விபத்துகளை சந்தித்து பல அறுவை சிகிச்சைகளை செய்த அஜித் குமார் எப்படி தொடர்ந்து காரை ஓட்டுவார் என்று ரசிகர்கள் ஒருவித அச்சத்தோடு காத்திருந்தனர். ஆனால் போர்ஷே 992 பிரிவுக்கான போட்டியில் அஜித் குமாரின் அணி 3வது இடத்தை பிடித்தது. இதில் ஜோர்டானைச் சேர்ந்த ரெட் கேமல் அணி முதல் இடத்தை பிடித்தது. மொத்தம் 568 லாப்ஸ்களை கொண்ட இந்த ஓட்டப்பாதையில் 24 மணி நேரத்தில் மட்டும் 26 முறை கார் நிறுத்தப்பட்டது. இதுவே அஜித்தின் அணி 3வது இடத்தை பிடித்ததற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இந்த போட்டியில் அஜித் குமார் ரசூன் என்ற அணிக்காகவே கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற அஜித் குமார் சக போட்டியாளர்களை ஆற தழுவியதோடு தாய்நாட்டின் தேசிய கொடியை அசைத்தும் உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். வீரர்களோடு தேசிய கொடியுடன் நின்ற அஜித் குமார் அதனை மகன் ஆத்விக்கின் கைகளில் கொடுத்து அசைக்கச் செய்தது காண்போரை நெகிழ்ச்சியடைய வைத்தது. மேலும் மைதானத்தில் இருந்த நடிகர் மாதவன் அஜித் குமாரை சந்தித்து கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது அஜித் குமாரின் மனைவி ஷாலினி உற்சாக பெருவெள்ளத்தில் மிதந்ததோடு அஜித்தை முத்தமிட்டார். இந்த போட்டியை தொடர்ந்து ஐரோப்பாவில் நடைபெறும் பந்தயத்திலும் கலந்து கொள்வதற்கு அஜித் திட்டமிட்டிருப்பதாகவும், கார் ரேஸ் என்றால் ஜெர்மனிதான் என்ற அடையாளம் இருந்தது, ஆனால் இனிமேல் இந்தியாவையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் கார் ரேஸ் இயக்குனர் தெரிவித்துள்ளார். நடிப்பில் மட்டுமின்றி கார் ரேஸிலும் உச்சத்தை தொட்டு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த அஜித் குமாரை அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி தேசமே வாழ்த்து தெரிவித்து கொண்டாடி வருகிறது.